கவிழ்ந்து விட மாட்டேன். மக்களிடம் புதிய வடிவில் கொண்டு செல்லும் வகையில் மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைப்பு. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் உள்ளிட்ட 10 பேரை நியமித்து உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று முதல் விபிஜி ராம்ஜி திட்டம் அமல்படுத்தப்படும் என தாவேக அரசு அரசாணை வெளியீடு. திமுக ஐடி விங் கடும் கண்டனம். லட்சக்கணக்கான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை முதலமைச்சர் அறிவாரா என்றும் கேள்வி. சினிமாவில் மட்டுமே வரக்கூடிய கொடூரமான வில்லத்தன காட்சிகளை நிஜத்தில் அனுபவிக்கும் தமிழ்நாடு. மயிலாடுதுறையில் காதல் ஜோடி உயிரிழந்த விவகாரத்தில் வீடுகள், வாகனங்கள் அழித்து நொறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி திமுக கண்டனம். தூத்துக்குடி அருகே தாவேக நிர்வாகிகளால் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரம். எம்எல்ஏ சரவணன் மீது நடவடிக்கை கோரி ஆளுநரை சந்தித்து முறையிடுகிறார் பாதிக்கப்பட்ட பெண். ஹரியானாவில் 220 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 4 வயது குழந்தை. ராணுவ உதவியுடன் மீட்கப்பட்ட சிறுமி உயிரிழப்பு. வணக்கம். திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழுவை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஐயா அட காதல் பற்றி இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் எதிர்கட்சி இருக்குதா? ஐயா நல்லது, பாலமெல்லாம் அதுக்கு ரீகன்சன் பண்ணிக்கோ. பாலமெல்லாம் கம்பி தெரியுற மாதிரி கட்டிட்டு அது எங்கேயோ செத்து போனாங்க. அவங்க காதலுக்கு அந்த 20 வயசான காதல் தோண்டிக்குது, அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, தகராறு பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ரேடியோவில் கொண்டு கோடிக்கணக்கில் அதை கண்டுபிடிச்சி ரேடியோ கொண்டு வச்சு ஒரு ஆள் வச்சு ஒரு நிர்வாகம் வச்சா காதல் ஜோடி பற்றி தான் பேசுகிறதா. அதனால தமாக கட்சி மோசம், திமுக கட்சி மோசம். ஏன் இந்த பழமையில் பேசி பார்க்குறீங்க? இதெல்லாம் 10 பைசாவுக்கு ஆகாது. அவங்க குழப்பச்சு போய் அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு போய் நீங்கள் ரேடியோவிலையுமே யூடியூப் சேனல்லையுமே பேட்டி கொடுக்குறீங்களே, உங்களுக்கு மூளைக்குதா படித்து போட்டு கட்சி தொண்டர்னு ஆரம்பிச்சிடுறீங்க. எல்லா கட்சிக்காரரும் பெரிய கட்சிக்காரன்னு. அவங்க காதல் சோடி அவங்க விருப்பத்துக்கு 2 பேர் போனதுக்கு அது தமிழ்நாட்டு முழுக்க காதல் ஜோடி பூரா அப்படி ஆடிட்டு இருக்கிறாங்களா? 100க்கு 1 நடந்து அதை தூக்கி ரேடியோவிலையுமே, அது சன் டிவிலையுமே, கலைஞர் டிவிலையுமே, ஜெயா டிவிலையுமே, எல்லா டிவிலையும் சேனல் ஒளிபரப்புறீங்களே. அப்புறம் பேப்பர்காரனுக்கு வேலை இல்லை. பேப்பர்காரனுமே அதை போட்டு வளர்க்குறா. அது ஒருத்தஞ்சத்தா அது என்ன விளம்பரம்? அதே இப்போ ஏதோ புதுசாக நடந்தால் ஒரு புதுசாக ஏதோ அற்புதமாக பூமி வெடிச்சிருக்குது, பூமியிலேருந்து ஒரு சாமி மேலே முளைச்சிருக்குது அப்படின்னு நல்ல ஒரு செய்தி போட்டாங்க. அந்நாளுமே இப்போது பழைய சோறு கரைச்சி குடிக்கிறோம். அந்நாளுமே மிளகாக போட்டு பழைய சோத்தை ஊற வச்சு கரைச்சி குடிக்கிறோம். அந்த சோத்தை அந்நாள் நாம் பேசிட்டு இருக்கிறோம்ல. அடுத்த கதையை பார்த்தா தான் தோட்டத்தில் என்ன வெள்ளாமை இல்லை, அதே அந்நாடு வெள்ளாமை பண்ணிட்டு இருந்தால் அந்த ஒரு மூட்டை விளையிறது சோளம் 1/2 மூட்டை தான் விளையும். அது சோளத்தில் ஹைப்ரிட் மாதிரி கண்டுபிடிக்கோள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எத்தனை வெள்ளாமை பண்ணல, என்ன சாணி போடல, இல்லை சல்பேட் போடலாமா, என்ன மருந்து பூச்சி திங்கிது,
தட்டாம்பூச்சி ஏன் இல்லாமல் போச்சு, கொங்கணத்தாங்குருவி ஏன் கூடு கட்டாமல் வெளிநாட்டுக்காரர் டிவியில் போட்டு ஒளிபரப்பிட்டு இருக்கிறா. கொங்கணத்தாங்குருவிக்கு அதுக்கு இருக்கிற அறிவும் கூட மனுஷனுக்கு இல்லைன்னா, அது மனுஷனுக்குமே இருதயம் இருக்குது, காற்று வேலை செய்யுது. காற்று உள்ளே போய் இருதயம் நின்னா செத்து போகிறோம். அது கொங்கணத்தாங்குருவிக்கு மூச்சு இருக்குது. அது எவ்வளோ மூளையை வேலை செஞ்சு மழை வந்தால் வீடு கட்டி இருக்குது. நம்மளும் அப்படித்தானே முன்னேற்றம் ஆகிக்கிறோம். 100க்கு 90 பேர் சோம்பேறித்தனமாக படிக்க போகும்போது 1ஆவது போய் 2ஆவது போனால் 5ஆவதுலேயும் வழி கொண்டுடுறா. அப்போ சாணி வைக்க போகலாமா, பிட்பயிற்சிக்கு போகலாமா, அப்போ ஜோராக்கி போட்டால் விட்டுட்டு அம்மாவை மேட்டிட்டு திரிகிற ஆளுக்கு பசங்கள்லாம் கடைசியில் இந்த மாதிரி என்ன கட்சிக்கு பாடுபடுவாங்களா? வகுறு நிறைய கட்சிக்கு பாடுபட வேண்டாம், தின்னுட்டு நடக்க வேண்டாம், காரில் போகிறது, ஏசி காரில். இங்கே அவனை பாடுபட்டுக்கிறது குழந்தையோ அவங்களுக்கு எந்த சம்பளம் போட்டு கொடுக்கல. 24 மணி நேரம் தண்ணி விடுறவனுக்கு பேட்டர் கொடுக்கணும், ஏதாவது அந்த இது தேங்கல் தண்ணி எவ்வளோ ஏறிக்குன்னு பார்க்கணும், அந்த வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். மேலே ஏறி டேங்கில் மேலே ஏறி ஏதாச்சும் பண்ணிவிட்டால் அந்த ஊருக்காரர் போகிற தண்ணி வெளியூரில் போய் தண்ணி எடுத்து வந்தால் இது நடக்கு. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரர் சொல்லாமல் இல்லையோ. இப்போ புது கட்சிக்காரருக்கு புது கட்சிக்காரர் கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல, இவங்க எல்லாம் செஞ்சு போடுவாங்கன்ட்டு வந்தால் புது கட்சிக்காரரும் அப்படியே மழுப்புறாங்க ஐயா, மெதுவாக நடக்கிறாங்க. முன்னப்பா பாட்டா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.